எலெக்ஷன் வர 6 மாதம் இருக்குது. இப்போ வரும் வீரலட்சுமி, விஜயலட்சுமி, ஒரு ஆமணி பேருந்து, ஒரு எறா மீசை, இதெல்லாம் வரும். இதெல்லாம் யாருன்னு கேட்குறீங்களா? பெரிய அரசியல்வாதி கிடையாது, ஆளுமை மிக்கவர் கிடையாது, அறிவாளி கிடையாது. எல்லாம் அடிவருடிகள், கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். இந்த அம்மா வந்து ஒரு 15 வருஷமாவா காணா போன கற்பை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னமோ எங்கள் அண்ணனை மட்டும் லவ் பண்ண மாதிரியும். அம்மா 2012ஆம் ஆண்டு காதலிச்சாரு, ஏமாத்தி தானே லவ் பண்ணியிருப்பாங்க. பிடிச்சிருக்காது, ஏதோ ஒரு கேரக்டர் பிடிக்கும், பேட் கேரக்டர், வெரி பேட் கேரக்டர் இருந்திருக்கும். இது இவருக்கு பிடிச்சிருக்காது, அதனால விட்டுருப்பாரு. தப்பு கிடையாது. ஆண்கள் வந்து என்ன பண்ணிக்கிறதா ஏமாத்திட்டாரு என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஓடி போன ஒரு ஓடுகாலி, அதுக்கப்புறம் எத்தனை பேர் கூட ஓடி போனான். அதுக்கப்புறம் 4 புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்கான். எத்தனை புருஷனை வச்சிருந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்கள் பார்க்கல. அப்படியாப்பட்ட பத்தினியா இருந்துக்கிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ மீண்டும் சீமான் தான் வேணும்னா, இந்த அம்மா பழகிறது, பழகிட்டு அவங்களோட நல்லா நெருங்கி இருக்கிறது, அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிடுறது, அவர்கிட்ட நஷ்டம் வாங்குறது, திருப்பி ஒருத்தரோட பழகிறது, அதாவது யாரையுமே ஏழையா அந்த அம்மா பிடிக்கிறது இல்ல. இது வரைக்கும் அவங்க எத்தனை பேரை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்றீங்க? இவன் நல்லா பாருங்க, உனக்கு அவ்வளோ பெரிய கற்பு உனக்கு இருந்துச்சுன்னா, நீ அவ்வளோ பெரிய பத்தியா இருந்தீன்னா, ஒருத்தனை தவிர வேறொருத்தவங்க முந்தா நீ போடலைன்னா 15 வருஷமா நீ என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணனே நினச்சி மீரா இருக்காங்கல்ல, நம்ம மீராபாய் இருந்தாங்கல்ல, அவங்கள மாதிரி இருந்திருக்கணும், தனிமையில் இருந்திருக்கணும். இருந்தீங்கன்னா நாங்களாம் அவங்க இப்போ தனிமையில தானே இருக்காங்க. விஜயலட்சுமி ஆல்ரெடி வந்து என்னாச்சு சொன்னாக்கா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது ஒரு எக்ஸ்பைரி பீஸ், அதனால அதை விட்டு தள்ளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேள்வி. இந்த ஓசி அதானே, ஓசியில் போறீங்களா? அந்த பஸ் தானே? ஆமாம், அந்த பஸ். அது வந்து எப்படி சொல்கிறாரு ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் செங்கலை தூக்குனாரு, முட்டையை தூக்குனாரு, ஒன்றும் நடக்கலை போன எலெக்ஷனில். அப்படியே முதலமைச்சராக அதுக்கு வந்துடுவாங்க, முதலமைச்சராக வந்துடுவாங்க, ஏதாச்சும் பண்ணி வந்துடுவாங்க. இப்போ வந்து பெருசாக தூக்கியிருக்காரு பஸ்ஸு. இப்போ இதே இந்த ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார்ல, இந்த நாற்காலி நான் உட்காந்தேன்னா உண்மையிலே என் சொத்தை பூரா கொடுத்துருவோம்மா, மக்களுக்கு கொடுத்துருவேன், எல்லாரும் கொடுத்துருவேன். இந்தா உனக்கு என்ன வீடு இல்லையா, போ இவ்வளோ நல்லா இருக்கு, போ எடுத்துக்க, வீடு கட்டிக்கோ, இந்தா நீ ஒரு கால். எம்ஜிஆர் கொடுத்தாருமா அந்த மாதிரி. அதே இதே ஸ்டாலின் தான் வந்து ஒரு காலத்தில் சொன்னார், 2 திருடர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் ஒரு திருடன், தம்பி ஒரு திருடன்ட்டு. இப்போ நல்லவர் ஆகிட்டாங்களான்னு திருடர்கள் 2 பேரும். அண்ணா திமுக திருடர்கள், திமுகவுக்கு வந்தா புனிதர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமி இருக்காங்க இல்லையா, சீமான் அவர்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவர் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு வீடியோலாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பார்த்தீங்களா, வீடியோ ஆரம்பித்தோடனே டெம்பரில் கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அவள் பேரை கொண்டாது. யார் அவள் விஜயலட்சுமி? யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த பெங்களூர் பார்ட்டியா? அதானே, பெங்களூர் பார்ட்டி தானே, அவங்க சொந்தக்காரர் தான். இல்லை, உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் மேலே தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் கெடுத்துக்கிட்டேன்னா வன்னி சுமதியை கெடுத்துட்டேனாமா? சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்கிறா. அதாவதுமா, விஜயலட்சுமி வந்தது வந்து எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆச்சரியத்திற்கு விஷயம் இல்லை, பயப்படக்கூடிய விஷயமும் கிடையாது. இது வந்து சீசன் பறவை. இந்த மழை காலத்தில் அந்த நாயெல்லாம் ஒன்றா சேர்ந்து குலைக்கும் தெரியுமா, அந்த மாதிரியும் இந்த வேடந்தாங்கல் பறவைகள் ஒரு சீசனுக்கு வரும், அந்த மாதிரி இந்த அம்மா வந்து சீசன் வருவாங்க. இப்போ என்ன சீசன்? தேர்தல் தான் வரப்போகுது. அதுதான் நான் வந்து போன 2-3 காணொலிக்கு முன்னே சொல்லியிருப்பேன். நான் எலெக்ஷன் வர 6 மாதம் இருக்குது. இப்போ வரும் வீரலட்சுமி, விஜயலட்சுமி, ஒரு ஆமணி பேருந்து, ஒரு எறா மீசை, இதெல்லாம் வரும். இதெல்லாம் யாருன்னு கேட்குறீங்களா? பெரிய அரசியல்வாதி கிடையாது, ஆளுமை மிக்கவர் கிடையாது, அறிவாளி கிடையாது. எல்லாம் அடிவருடிகள், கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். இப்போ இந்த விஜயலட்சுமி வந்திருக்கிறது காரணம் வந்து தேர்தல் தான். தேர்தல்
இந்த அம்மா வந்து ஒரு 15 வருஷமாவா காணா போன கற்பை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ எங்கள் அண்ணனை மட்டும் லவ் பண்ண மாதிரியும், அப்படியே பத்தினி மாதிரியும் பதிவிரதா மாதிரியும், அப்படியே சீமான் தவிர வேற ஆண்கள் அப்படியே அந்த காத்தே படாத மாதிரியும் சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அவ. அதுக்கு ஒரு இந்த கும்பல் இருக்கு, கூழ அந்த அந்த கூட்டி கொடுக்குற கும்பல் ஒன்று இருக்கு. அதாவது இங்கே நாங்கள் கொண்டு கொடுத்து நீங்கள் பேசுமா, இங்கே கொண்டு கூட்டாந்து விட்டு பேசுமா, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிற குரூப் ஒன்று இருக்குது. அதனால வாடுறா. இப்போ எலெக்ஷன் வருது இல்லை, அப்போ வந்து இதெல்லாம் பேசுவாள். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், அவளை 15 வருஷமாக வந்து சீமானம் மட்டுமே இந்த மனசில் அப்படியே ஏந்திக்கிட்டு இருக்காளா? கற்பு கழியாத கண்ணகியாக இருக்காளா இவ? இல்லை வந்து மாதவி மாதிரி கோவலனை தவிர யாரையுமே ஏறெடுத்தும் பார்க்காத பெண்மணி இருக்காளா இவ? இல்லை இல்லை, அவங்க சீமான் அவர்கள் ஏமாத்திட்டு தான் வந்து 2012ஆம் ஆண்டு நினைக்கிறேன் வழக்கு போட்டது. ஏமா 2012ஆம் ஆண்டு காதலிச்சாரு, ஏமாத்திதான் லவ் பண்ணிருப்பாங்க. பிடிச்சிருக்காது, ஏதோ ஒரு கேரக்டர் பிடிக்க, பேட் கேரக்டர், வெரி பேட் கேரக்டர் இருந்திருக்கும், இது இவருக்கு பிடிச்சிருக்காது, அதனால விட்டுருப்பாரு. தப்பு கிடையாது. ஆண்கள் வந்து என்ன பண்ணிக்கிறதா ஏமாத்திட்டாரு என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே காதலிக்கிறது திருமணம் பண்ணிக்கணும்னுங்கிற எண்ணத்துலதான். அப்போ அந்த விரும்பி பழகிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஆண்கள்கிட்ட ஒரு குறைவும் போது பெண்கள் அவங்கள விட்டுருவாங்க. இவரோட கேரக்டர் சரியாது, ஒரு குணம், ஒரு கேரக்டர் தப்பானதோ, ஒரு கோப குணமோ, பழக்க வழக்கங்கள் பத்தில ஏதோ ஒன்று குறை இருக்கும் பொழுது அவங்களோட ஒதுங்கிடுவோம். இது நம்மளுக்கு சரியா வராது, இவங்களோட சேர்ந்தா நம்ம வாழ்க்கை சேர்ந்து வீணா போயிருந்தா. இன்னைக்கு டைவர்ஸ் நிறைய நடக்குது. என்ன காரணம்னு சொல்றீங்க? நிறைய விவாகரத்து நடக்குது இல்ல, அதுக்கு என்ன காரணம்? ஆண் பெண்ணை டைவர்ஸ் பண்றாங்க, பெண் ஆண் விவாகரத்து பண்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? பொருந்தாத மனம். அப்ப பிரியறாங்க. பிரியறவங்க எல்லாம் வந்து 20 வருஷத்துக்கு ஒப்பாரி வச்சு அலுவலிய இல்லை. இவ வந்து அவ்வளவு பெரிய படித்தாண்டா பத்தினி கிடையாது. ஒன்றும் இவ அண்ணனை வந்து விரும்பினேன்னு சொல்றான். அண்ணன் விரும்பினதாக இருக்கட்டும். அண்ணன் இந்தாண்ட வந்த பிற்பாடு எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிருக்காவ? 8 புள்ள அபாசனம் பண்ணேன்னு சொன்னால, அந்த 8 புள்ள யாரா இருக்கு அபாசனம் பண்ணா? 4 பேரை கல்யாணம் பண்ணாலமா சொல்றாங்க. அப்ப 4 பேரை ஒண்ணுமே பண்ணலையாமா? 4 பேரை சும்மா கல்யாணம் பண்ணலாமா? என்ன பண்ணா? 4 பேரை கல்யாணம் பண்ண. அப்ப எங்க போச்சு அண்ணன்? நான் ஓரமா வச்சிருந்தாலோ அப்போ 12 வருஷமா எத்தனை வருஷம்? நீங்க 15 வருஷமா வந்து 15 வருஷத்துக்கு முன்ன ஓடி போன ஒரு ஓடுகாலி, அதுக்கப்புறம் எத்தனை பேர் கூட ஓடி போனான். அதுக்கப்புறம் 4 புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்கா. எத்தனை புருஷனை வச்சிருந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியாதுப்பா, நாங்க பார்க்கல. அப்படியாப்பட்ட பத்தினியா இருந்துகிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப மீண்டும் சீமான் தான் வேணும்னா வேணும்னு சொல்லல. ஏன்னா சமீபத்துல கூட அவர் வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றம் சாட்டி இருந்தாரு. அந்த விஷயத்துக்கு கண்டிப்பா எனக்கு வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஒரு பெண்ணை எப்படி பேசலாம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் அவங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசியிருக்காரு, ஒரு மன்னிப்பு கேட்கலாம் இல்லையா? அதாவதுமா, நம்ம வந்து துப்புரவு பண்றாங்கல்ல, துப்புரவு ஒரு தொழிலாளர்னு சொல்றோம். இப்போ எலக்ட்ரிஷியனு, இவங்க வந்து மின்சாரத்துறை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறோம். அப்போ இந்த மாதிரி பாலியல் ரீதியாக வந்து நிறைய ஆண்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. யாருக்கிட்ட இந்தம்மா ஏமாறல, இந்தம்மா யாருக்கிட்ட ஏமாத்துறாங்க. இந்தம்மா பழகிறது, பழகிட்டு அவங்களோட நல்லா நெருங்கி இருக்கிறது, அப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் பிரிஞ்சிடுறது, அவர்கிட்ட நஷ்டம் வாங்குறது, திருப்பி ஒருத்தரோட பழகிறது. அதாவது யாரையுமே ஏழையா அந்தம்மா பிடிக்கிறது இல்ல. இது வரைக்கும் அவங்க எத்தனை பேரை ஏமாத்திருக்காங்கன்னு சொல்றீங்க? யாரை ஏமாத்துறாங்க? அது கணக்குக்கு தெரிஞ்சு ஒரு 4ல இருந்து 5 கணக்குல வராதது தெரியாது. அது அவர்கள் மனசுக்கு தான் தெரியும். அவர்கள் கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களால பாதிக்கப்பட்டவங்க யாரும் வெளியில வந்து சொல்லலையே. இதை போய் யாருமா சொல்லுவா? இதெல்லாம் வந்து நம்மளுக்கெல்லாம் அவமானம். நம்ம தமிழர்கள் இல்லையா? நம்ம வந்து ஒரு தப்பான ஒருத்தர் வந்து நம்ம போகிற ரோட்டில் போகிறோம், யாரோ ஒருத்தர் மேலே கை வச்சா கூட அதை வெளியில் சொல்ல வைக்கப்படுவோம். என்ன நினச்சிக்கிறாங்களோ, சொல்லலாமோ வேணாமோ, அந்த மாதிரி நம்ம சமுதாயம் அப்படி, நம்ம நாடு அப்படி, நம்ம தமிழ் கலாச்சாரம் அப்படி. அதனால் நம்ம வந்து வெளியில் சொல்ல மாட்டோம்மா. இது வந்து காதலிக்கிறது வந்து சகஜம், வந்து ஒரு அட்ராக்ஷன் தானே. அது ஒரு பொருள் பார்க்குறோம் கடையில், அந்த புடவை பிடிக்குது, மறுநாள் போய் சொல்ல அந்த புடவை நல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன், அதை போய் வாங்கணுன்ட்டு வாங்குவோம். அது ஒரு விருப்பம், அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு. அப்படிதான் ஒருத்தர் விரும்புறதும் அப்படிதான். ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் விரும்புவாங்க, அவங்க மேலே வந்து அன்பு வைப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஆஹா இது வந்து நம்ம நல்லவங்க நினச்சவங்க மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இல்லை அவர்களே மோசமான தள்ளி போயிடுவாங்க. நம்மளுக்கு வந்து இது வேணாம், நம்ம நிறைய எதிர்பார்த்து வந்தோம், நினச்சது கிடைக்கல, பணம் காசு இதெல்லாம் கிடைக்கலங்கும் பொழுது வேணாண்டு ஒதுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிரியறது நிறைய இருக்குமா. அந்த மாதிரி பிரிஞ்சவ தான் இந்த விஜயலட்சுமி. இவன் நல்லா பாருங்க, உனக்கு அவ்வளோ பெரிய கற்பு உனக்கு இருந்துச்சுன்னா, நீ அவ்வளோ பெரிய பத்தியா இருந்தீன்னா,
ஒருத்தனை தவிர வேறொருத்தவங்க முந்தாணி போடலைன்னா 15 வருஷமா நீ என்ன பண்ணியிருக்கணும்? அண்ணனே நினச்சி மீரா இருக்காங்கல்ல, நம்ம மீராபாய் இருந்தாங்கல்ல, அவங்கள மாதிரி இருந்திருக்கணும். தனிமையில் இருந்திருக்கணும். இருந்துன்னா நாங்களாம் அவங்க இப்போ தனிமையில தானே இருக்காங்க. தனிமையிலே தனிமையிலே தெரியும் எல்லாருக்கும் எவ்வளோ தனிமையில் இருந்தாங்க, யாருக்கூட தனிமையில் இருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ரகசியம் சொல்லலை, உண்மை. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம திமுக காரர்களுக்கு முழுக்க முழுக்க தெரியும். அவங்க எங்கே அந்த அம்மாவோட அசைவு, அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே தெரியும். இப்போ எலெக்ஷன் இல்லையா, இப்போ போய் கூட்டுருவாங்க சீமானை அவமானப்படுத்து. உடனே அக்கா கனிமொழி என்ன பண்ணுவாங்க, பெரிய போஸ்ட் அடித்து அந்த அக்கா ஒட்டுவாங்க. இன்னும் கட்சியில் இருக்கவர்கள்லாம் வந்து இனிமேல் மீட்டிங்கில் பேசுவாங்க, சீமான் அதை பண்ணார். டே நாங்கள்லாம் கேட்டு கேட்டு காதை புளிச்சு போச்சுடா, கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போச்சு, இன்னும் உருட்டாதீங்க. இனிமேல் வந்து விஜயலட்சுமி வேலைக்கு ஆகாது. விஜயலட்சுமி ஆல்ரெடி வந்து என்னாச்சு சொன்னாக்கா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, அது ஒரு எக்ஸ்பைரி பீஸ். அதனால அதை விட்டு தள்ளுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேள்வி. நல்ல கேள்வி இது. இந்த கொஸ்டின் அப்படியே ஐயா கிட்ட கேட்டுருவோம். ஏன்னா திமுக தான் அவங்க பின்னாடி இருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, திமுக தான் விஜயலட்சுமி பின்னாடி இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை முழுமையாக மறுக்கிறேன். ரெண்டாவது, பெண்கள் விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. என் வயசுக்கு நான் போய் பெண்களை பற்றி இழிவாவோ அல்லது மாப்பிள்ளை அவர்களை இழிவாவோ பேச நான் விரும்பலை. அதனால நீங்கள் கடந்து போங்க. அவ்வளோதான், நோ கமெண்ட். இப்போ இதில் என்ன தெரியலையா, சரி தெரியும், அதை பற்றி பேச நான் விரும்பலை. பேசினா இந்த பக்கம் எங்கள் திமுக திராவிட மாடல் குவிச்சிக்கும், அதனால பேச விரும்பலைன்னாரு பார்த்தீங்களா. அதுக்கு முன்னாடி நான் போடுறேன், அந்த பேலன்ஸை ஃபில்லப் பண்ணுறேன். திராவிட மாடல் குவிச்சிக்கும், அதை பற்றி நான் பேசலை. நாங்கள் தான் செய்கிறோம், அதை பற்றி பேச விரும்பலை. விஜயலட்சுமி நாங்கள் தான் கூட்டுறோம், அதை பற்றி நான் பேச விரும்பலை. அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க. அதான் அண்ணனுடைய பதில். உதயநிதி ஸ்டாலின் வந்து சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். ஏன்னா இப்போ நிறைய கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரும் வந்து பச்சை பஸ்ஸு மஞ்சள் பஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் ஓவர்டேக் பண்ண போகிறது பிங்க் பஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன் பிங்க் பஸ்ஸில் ஸ்பெஷலாக மிஷின் வச்சுருக்காங்களா எதுவும்? அப்படின்னா அதெல்லாம் என்னதான் பிரச்சாரம் பண்ணாலும் திமுக தான் வருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பிங்க் பஸ் வந்து அவங்க ஃபேவரட் பஸ். ஏன்னா மகளிர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்க என்ன பண்ணாலும் மகளிர் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. மகளிர் பஸ் பிங்க் கலர்ல இருக்கு. அதுக்காக நான் போனதில்லை, பார்த்ததில்ல, நான் போனதும் இல்லை. நீ வசதியா நான் பஸ்ஸில் ஏறினதில்லை, உண்மையிலே விளையாட்டு சொல்ல உண்மையிலே நான் போனதில்லை. அதுலேயே இலவசம் என் வாழ்க்கையில் நான் வாங்கினதே இல்லை. 1 ரூபா கூட, 1 கிலோ அரிசியை வாங்கினது கிடையாது, 1 ரூபா பணம் வாங்கினதில்ல. நான் இலவசத்தை நோக்கி போகவும் மாட்டேன், எப்பவுமே எனக்கு பிடிக்காத விஷயம் அது. இப்போ இல்லை, ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக நான் கடைபிடிக்கிறேன். அதனால் இந்த பிங்கு பஸ் எனக்கு தெரியலை. இந்த ஓசி அதானே, ஓசியில் போகிறீங்களா, அந்த பஸ் தானே? ஆமாம், அந்த பஸ். அது வந்து எப்படி சொல்கிறாரு ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் செங்கலை தூக்குனாரு, முட்டையை தூக்குனாரு, ஒன்றும் நடக்கலை போன எலெக்ஷனில். அப்படியே முதலமைச்சராக அதுக்கு வந்துடுவாங்க, முதலமைச்சராக வந்துடுவாங்க, ஏதாச்சும் பண்ணி வந்துடுவாங்க. இப்போ வந்து பெருசாக தூக்கியிருக்காரு பஸ்ஸு. பார்ப்போம் தூக்க முடியுதான்னு பார்ப்போம். சும்மா உருட்ட வேண்டியது தானே, மக்களை போய் உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் விடுபட்டவங்களுக்கெல்லாம் ஒரு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 30 விழாவுக்கு 200 ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஆளுக்கு. ஆனால் அந்த 30 விழாவில் வந்து ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம், சாப்பாட்டு பையன் ஒருத்தர் 5 பை வாங்கிட்டு போனால் கூட்டம் வரல, 5 பை வாங்கிட்டு போனாங்க. அந்த வாழைத்தார சும்மா ஜம்ப் பண்ணி பிச்சாங்க பார்த்தீங்களா. அந்த வாழை ஒரு அம்மா அதெல்லாம் முட்டியலை, இருந்தாலும் பல்ல கட்டிச்சாச்சும் ஒரு வாழைத்தாரு புட்டிச்சு இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம்? பஞ்சம். பஞ்சம் இல்லை, மக்கள் அந்த நிலையில வச்சிருக்க பஞ்சம் சாதாரணமாக வந்துச்சா, இல்லை இயற்கை பஞ்சத்தை கொடுத்துச்சா, இந்த நாடு பஞ்சத்தை கொடுத்துச்சா? நம்ம நாடு நல்ல நிலவளம் உள்ள நாடு, நல்ல விளையிற பூமி, பொன் விளையிற பூமி. இதெல்லாம் தரிசாக்கி தண்ணியை விடாம விவசாயிகளை கொன்று குவிச்சு இந்த மக்களுக்கு வந்து 10 கிலோ இலவச அரிசியை கொடுத்து இந்த பஞ்சமான நாட்டில் வாழ வச்ச அந்த நாட்டு மக்கள் எவ்வளோ வறுமையில் இருந்தா தன் உயிரை கொடுத்து ஒரு வாழைத்தாரை பிச்சுக்கிட்டு போறாங்கன்னா, இதெல்லாம் வெளிநாட்டில் பார்த்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்மளுக்கு வேணா அது பார்க்க வந்து வருத்தமாக இருக்கும், சில பேருக்கு காமெடியாக இருக்கும், சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும். வெளிநாட்டுக்காரன் என்ன பண்ணாதுமா காரி துப்பிடுவான். என்னடா தமிழ்நாடு, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்பான். அவனை யோசிப்பான், இது எதுக்கு எடுக்கிறாங்க, என்ன பண்ணாங்க புரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களும் வந்து மேலே இருந்துக்க மெயின் மக்களாக இருக்காங்க. அவங்க நம்ம நாட்டில் மக்கள் அந்த நிலைமையில அந்த வறுமை விளிம்பில் வச்சிருக்கான்னு அர்த்தம். ஒரு சாப்பாடு பை 5 பைய வாங்கிட்டு போகிறான் ஒருத்தன், அந்த மலையில் ஓடுறான், வந்து உட்காந்து
200 ரூபாய்க்கு வயசான அம்மா, 200 ரூபாய் லாரியிலேருந்து இறங்க முடியலை அந்த அம்மாவால், அவ்வளோ உயரம். ஒரு 4-5 வாட்டி கால் வச்சு பயந்து கடைசியாக ஜம்ப் பண்ணி குதிச்சுது. அப்படியா வச்சிருப்பீங்க மக்களை? மனசாட்சி இல்லையா உங்களுக்கு? சும்மா தான் மக்களுக்கு இலவசத்தை கொடுங்க, நல்லா கொடுங்க, ஒரு வீட்டை கட்டி கொடுங்க, ஒரு வேலையை கொடுங்க. செய்கிற வேலையை பிடுங்கிடுறீங்க. ஆசிரியர் போராடுறாங்க திருப்பி, பார்த்தீங்களா? ஆசிரியர் திருப்பி போராடுறாங்க, செவிலியர்லாம் போராடுறாங்க, இன்னும் அந்த துப்புரவத்தில் போராடுறாங்களா? வேலையை கொடுங்க. என்ன பண்ண போறீங்க? இவ்வளோ பணத்தை இவ்வளோ திட்டு வாங்காதீங்க. எங்களுக்கு வருத்தமாக இருக்குமா? நாங்கள் இவ்வளோ கோபமாக பேசுறதுக்கு காரணம் உண்மையில எனக்குலாம் ரொம்ப வருத்தம். நான்லாம் ஸ்டாலின் இருக்க வேண்டிய, இப்போ இதே இந்த ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார்ல, இந்த நாற்காலி நான் உட்காந்தேன்னா உண்மையிலே என் சொத்தை பூரா கொடுத்துருவோம்மா, மக்களுக்கு கொடுத்துருவேன், எல்லாரும் கொடுத்துருவேன். இந்தா உனக்கு என்ன வீடு இல்லையா, போ இவ்வளோ நல்லா இருக்கு, போ எடுத்துக்க, வீடு கட்டிக்கோ, இந்தா நீ ஒரு கால். எம்ஜிஆர் கொடுத்தாருமா அந்த மாதிரி. இன்னைக்கு எம்ஜிஆர் நகர் நிறைய சென்னையில் இருக்கு. நான் சின்ன பிள்ளை இருந்திருக்கேன். அது நம்ம வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், குறுக்குப்பேட்டை, இந்த பக்கம் நம்ம இங்கே கோடம்பாக்கத்தோட கொடுத்துருக்காரு. எல்லாரும் கால் கிரவுண்ட் இடம், அவங்கவுங்க நின்றுக்கலாம், போய் நின்னா உடனே கோடு போட்டு வீடு கட்டிக்கலாம். அப்படி கட்டவங்க தான் நிறைய பேர். இன்னைக்கு நம்ம புதுவண்ணாரப்பேட்டையில் நிறைய பேர் அப்படி எம்ஜிஆர் கொடுத்தாரு தான் வீடு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி கருணாநிதி கொடுத்துருக்காரா? அந்த மாதிரி ஸ்டாலின் கொடுத்துருக்காரா? இல்லையம்மா. நாங்கள் ஒரு 10 வயசாக இருக்கும்போது எல்லாம் ஓடுவாங்க, என்ன கூப்பிடுவாங்க, வாடி வாடி எங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மாட்ட கேட்டால் வேணாம்பாங்க. எங்கள் அம்மா வேணாம் பாப்பா, அங்கெல்லாம் போகக்கூடாது பாப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அந்த மாதிரி பிடிச்சவங்க தான் இன்னைக்கு அவ்வளோ வீடு கட்டி வச்சுருக்காங்க. இவங்க இருக்கிற இடத்த அப்புறம் இடிக்கிறாங்க, அழகாப்புத்தூரில் இடிக்கிறாங்க. அதுதான் வேணாங்கிறோம். நாங்கள் இவர்களை ஆட்சி மேலே எங்களுக்கு கோபம் கிடையாது, ஸ்டாலின் மேலே கோபம் கிடையாது, உதயநிதி மேலே கோபம் கிடையாது, முற்றிலும் திமுக மேலே கோபமே கிடையாது. உங்களை ஆட்சி முறையில் தான் எங்களுக்கு கோபம். உங்களை ஆட்சி சரியில்லை, மக்கள் படுற கஷ்டம் எங்களை பார்க்க முடியலம்மா. எந்த ஆட்சி சரியில்லை? திமுக ஆட்சி, உங்கள் திராவிட மாடல் ஆட்சி, காரைக்குடி ஆட்சி. உங்க பார்த்தீங்களா? திமுக புத்தி எங்கே போகுது பாருங்க, காரைக்குடி ஆட்சியான்னு கேட்குறாரு. பத்தியா? நான் சொல்ல திராவிட மாடல்னா மாடலாக யோசிப்பாங்க. அண்ணனை பார்த்தீங்களா எங்கே போயிட்டா? இந்த ஆட்சியை பற்றி அவலத்தை பற்றி நான் வருத்தத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் குஜாலாவாக கேட்குறாரு. இதுதான் திராவிட மாடல், இதுதான் திராவிட மாடல். அதான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் மாற்றிக்கணும். அப்போது உங்களால் முடியலை, செய்ய தெரியலை, உங்களுக்கு புரியலை. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் நான் உங்களை விட்டுக்கிட்டா அப்படியே நாட்டை விட்டுட்டு போக சொல்ல, நாட்டில் நீங்கள் இருங்க, உங்கள்கிட்ட போதுமான சொத்தெல்லாம் இருக்குது. யாராச்சும் வரட்டும், வர்றவங்களையே அவதூறுப்படுத்துறீங்க. ஏன் விஜயலட்சுமியை கொண்டு வருவீங்க கையில்? எதுக்கு யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யாருமே வர நினைக்கக்கூடாதுமா. அவரவர்களுக்கு ஒரு ஆட்சி பண்ணட்டுமே, ஒரு 5 வருஷம் பண்ணட்டுமே, செஞ்சு பார்க்கட்டும். நல்லா இருந்தால் அடுத்த முறை வாக்களிக்க போகிறாங்க, இல்லைன்னா கரெக்டாக போகிறாங்க. ஆனால் இவங்க விடமாட்டாங்க. காசு காசு எக்கச்சக்கமான காசு இருக்குது. நேற்று பாருங்க, செந்தில் பாலாஜி 10 ரூபா பாலாஜி, 30 ரூபா பாலாஜி, எத்தனை கோடிங்க செலவு? அதுக்கு 500 கோடியா, 5000 கோடியா, 10,000 கோடி, 10,000 கோடி. இவ்வளோ செலவு பண்ணி 30 விழா நடத்துகிறாருன்னா இப்போ எவ்வளோ காசு இருக்கும் அவர்கிட்ட இல்லை? இதே ஸ்டாலின் தான் ஒரு காலத்தில் சொன்னார், 2 திருடர்கள் இருக்கிறாங்க, அண்ணன் ஒரு திருடன், தம்பி ஒரு திருடன்ட்டு. இப்போ நல்லவர் ஆகிட்டாங்களான்னு திருடர்கள் 2 பேரும். அண்ணா திமுக திருடர்கள், திமுகவுக்கு வந்தால் புனிதர்கள். அண்ணனால பாவமாக இருக்குது, ரொம்ப அடி வாங்குறாரு பாவம். இந்த திராவிட மாடல் கட்சியில் இருந்துக்கிட்டு ஏன் நான் வந்துருங்கண்ணா நாம் தமிழருக்கு. ஆனால் நீங்கள் நாம் தமிழருக்கு வந்துருங்கண்ணா. உங்களுக்கு தான் ஆப்பு வைக்க வந்துட்டானே விஜய். யாரு விஜயா? வரட்டும், தம்பி தானே. நாங்கள் வானான்னு சொல்ல வரட்டும், முறையாக செய்யுங்கிறோம். நாங்கள் தம்பி மேலே எந்த